Hi everyone, இன்னைக்கு நம்ம day 13 golden study plan பார்க்க போறோம். இது 10th and 11th standard ரெண்டு பேருக்கான study plan. நாளைக்கு சனிக்கிழமை 28ஆம் தேதி ஆகஸ்ட் என்ன படிக்கணும் அப்படினு பார்க்கலாம். இப்போ 10th standard Saturday வந்து math day. ஆல்ரெடி நம்ம chapter 2 முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம chapter 3ல example 3.11 அதிலிருந்து example 3.9 வரைக்கும் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து exercise 3.1 ஃபுல்லா படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு 9 சம்ஸும் எக்ஸசைஸ்ல ஒரு 5 சம்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 14 சம்ஸ் நீங்க இன்னைக்கு போட்டு பார்க்க போறீங்க. இன்னைக்கு சாட்டர்டே, ஓகேவா? இப்போ அடுத்து காலையில 15 நிமிஷம் தமிழ்ல என்ன படிக்கணும் அப்படின்னா திருக்குறள்ல 9 திருக்குறள் படிக்கணும். இங்கிலீஷ்ல ஈவினிங் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் பற்றி படிக்கணும். ஆல்ரெடி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரோட் மேப்லாம் படித்தாச்சு. இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது ரிப்போர்ட் ரைட்டிங் பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்றத படிங்க, ஓகேவா? ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி சாட்டர்டே வந்து மேத் டே தான். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் 2.9 வரைக்கும் முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் 2.2வும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நீங்கள் அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.3யும் எக்ஸாம்பிளில் 2.10, 2.11, 2.12 இந்த மொத்தம் எக்ஸசைஸ் 2.3யும் 3 எக்ஸாம்பிள்ஸும் மட்டும் பார்க்கணும், ஓகேவா? மறந்துடாதீங்க, எக்ஸசைஸ் 2.3யும் எக்ஸாம்பிள்ஸில் 3 எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பல்சரியாக போட்டு பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ 11th முடிஞ்சிச்சு. படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.